ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே டவுன்லோட் செய்து பாஸ்வேர்டு போட்டு எப்படி நம்ம ஓப்பன் செய்வது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்ம வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே எப்படி நம்ம டவுன்லோட் செய்து பாஸ்வேர்டு எப்படி நம்ம போட்டு ஓப்பன் செய்வது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் எம்பின் அப்படின்னு சொல்லி கேட்க உங்களோட எம்பின் நீங்கள் அதில் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட எம்பின் கொடுக்குறேன். எம்பின் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரைட் சைடு மை கார்டு அந்த ஆப்ஷனில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 days லாஸ்ட் 3 month அப்படி சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுவோம் அந்த மாதத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லாஸ்ட் 3 month அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு வரோம். ஸோ ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேல ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தான். உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற கிளியராக பார்த்து அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்கள் மொபைலே ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் தான் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.